சிறுகதைக்க ஆசை சிறையில் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ரோகிணி ரொம்பவே தீவிரமாக யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனா வேற 7 நாள் தான் டைம் கொடுத்துருக்கா. அந்த 7 நாளில் என்னால் உண்மையை சொல்ல முடியாது. ஒருவேளை நான் உண்மையை சொன்னால் கண்டிப்பாக என்னால் என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியாது. என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு தான் நிற்கணும். இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ மகேஸ்வரி வராங்க. என்னாச்சு ரோகிணி, எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. எதை பற்றி நான் யோசிப்பேன், எல்லாம் என் வாழ்க்கையை பற்றி தான். கடவுள் பற்றியா என்னை எப்படியெல்லாம் புலம்ப விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், வித்யா ஃபோன் பண்ணலாம். நம்ம ஒரு பிளான் போட போகிறோம். இந்த விஷயம் வித்யாவுக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பிளான் பண்ண போகிற சொல்லுன்றாங்க. மீனாவை கதையை முடிக்க போகிறேன். ஏய், என்னடி சொல்கிற, கொலைக்காரி ஆக்க போறியா? ஆமாம், எனக்கு வேறு வழி தெரியல. மீனாவும் விட ஓவராக போகிறாங்க. அவங்க காலில் விழாத குறையா அப்படி கெஞ்சி கேட்டேன்னு தெரியுமா? அப்போ கூட மனசு இறங்கலை. இதுக்கு மேலேயும் ஏன் பொறுமையாக இருக்கணும்? அதனால தான் அவங்க கதையை ஒட்டு மொத்தமாக முடிக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு நீ எனக்கு துணையாக இருப்ப இல்லை, நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, எனக்காக இருப்பியான்னு சொல்லிட்டெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இதை கேட்டதும் என்னடி பேச்சு பேசுகிற, உனக்காக நான் எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன்டி. நீ என்ன முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக அதுக்கு நான் துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு மகேஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க ரோகிணி. இப்போ ரோகிணி என்ன செய்ய போகிறாங்க? மீனாவோட உயிருக்கு ஆபத்து வர்றத முத்து தடுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.